வீடியோவில் நம்ம ட்ரா பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஹெக்ஸகனல் ஃப்ரஸ்டம் அதோட ஐசோமெட்ரிக் வியூ. ஹெக்ஸகன் ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஹெக்ஸகன் பிரமிடை ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது மீதி இருக்க பார்ட் தான் ஹெக்ஸகன் ஃப்ரஸ்டம். நான் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஐசோமெட்ரிக் வியூ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக நான் அதோட சிம்பிள் ப்ரொஜெக்ஷனை ட்ரா பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஹெக்ஸகன் ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக ஹெக்ஸகன் பிரமிட், இதான் வந்து ஹெக்ஸகன் பிரமிட் அப்படின்னா அந்த ஹெக்ஸகன் பிரமிடை ஒரு ஹரிசாண்டல் பிளேனை வச்சு கட் பண்ணி டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் தான் என்ன அப்படின்னா ஹெக்ஸகனல் ஃப்ரஸ்டம். ஸோ அதோட பேஸும் ட்ரூ ஹெக்ஸகனாக இருக்கும், அதோட டாப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஹெக்ஸகனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம் என்ன அப்படின்னா ட்ரா தி ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் an hexagonal frustum of base side 40 mm and top side 20 mm with the height of 50 mm. ஸோ 50 mm இருக்க ஒரு ஹெக்ஸகன் ஃப்ரஸ்டம், பேஸோட சைஸ் என்ன அப்படின்னா 40 mm ஹெக்ஸகன் அண்ட் டாப் சைடு என்ன அப்படின்னா 20 mm. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை ஏபிசிடி அப்படின்னு நம்ம மீன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா பேஸ் ஹெக்ஸகனல் சர்ஃபேஸ் அண்ட் பிக்யூஆர்எஸ் அப்படின்னு மீன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா டாப் ஹெக்ஸகனல் சர்ஃபேஸ். ஸோ இதில் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 50 mm இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரொஜெக்ஷனில் இருக்கிறத ஐசோமெட்ரிக் வியூவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸில் இருக்கிற ஹெக்ஸகனல் போர்ஷன் ஏபிசிடி அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐசோமெட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் டாப்பில் இருக்க ஹெக்ஸகனல் போர்ஷனை கன்வெர்ட் பண்ணிப்போம். தென் லேட்ரல் எட்ஜஸ் எல்லாம் ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹெக்ஸகனல் ஃப்ரஸ்டமோட ஐசோமெட்ரிக் வியூவை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பேசிக்ஸ் வீடியோலாம் செக் பண்ணியிருந்தீங்க ஐசோமெட்ரிக் வியூவில் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃப்ரஸ்டம்ஸ் நம்ம பார்க்குவாங்க. ஸோ நார்மலாக ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்குலர் போர்ஷன் இருந்தது அப்படின்னா அது டேரெக்டாக ஐசோமெட்ரிக்காக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிடலாம். இதே வந்து ஹெக்ஸகன், பென்டகன், சர்க்கிள் அப்படின்ட்டு இருக்கிறப்போ அதுக்கு நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் வந்து அதிகம். இப்போ ஸ்கொயரு, ரெக்டாங்கிளுக்குலாம் 4 கார்னர் தான் இருக்கும். அதை ஈஸியாக இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஸ்கொயரையோ ரெக்டாங்கிளையோ ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஹெக்ஸகனையோ பென்டகனையோ சர்க்கிளையோ அப்படி ப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷேப்பை மட்டும் ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து பேஸ் ஹெக்ஸகன் 40 mm ஹெக்ஸகன் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பேஸ் ஹெக்ஸகனை ஒரு ரெக்டாங்கிள் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவர் பண்ணுறேன். அப்படி கவர் பண்ணுறப்போ அந்த ஹெக்ஸகனோட 6 கார்னரும் ரெக்டாங்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். வெரி தின் லைன் அப்படி ட்ரா பண்ணாலே போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹெக்ஸகனை நான் ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு 6 கார்னரும் ஏபி சி டி இ அண்ட் எஃப். இந்த 6 கார்னர் எப்படி இருக்குது அப்படின்னா நான் கவர் பண்ண ரெக்டாங்கிள் மேலே இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நேம் வச்சுக்கிறேன். 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி நேம். இது வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபைன், நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். 1 2 இது எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்கட்டும், எதுவுமே திக்காக வேண்டாம். சரிங்களா? 1 2 3 4 அப்படின்னு நேம் வச்சாச்சு. ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை அப்படியே மெஷர் பண்ணி அந்த ரெக்டாங்கிளை நான் ஐசோமெட்ரிக் வியூ, அதாவது ஒரு லைன் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி ரைட் சைடு லெஃப்ட் சைடில் 30 டிகிரி லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இதான் ஐசோமெட்ரிக் நம்ம ட்ரா பண்ண போகிற கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ். இதில் தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல 1 2 அந்த எட்ஜை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 4 அந்த எட்ஜை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 அப்படிங்கிற எட்ஜை வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸ்கேலில் மெஷர் பண்ணிவிட்டு அந்த 1 2 அப்படிங்கிற லைனை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 30 டிகிரி லைன் மேலே ட்ரா பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் பாயிண்ட் நம்பர் 2. இது எந்த லைன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கிற இந்த 1 2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் அதை அப்படியே தூக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைன் மேலே வைக்கிறேன். அதுக்கு அட்ஜசன்ட் எட்ஜ் 1 4 1ங்கிறது காமன் பாயிண்ட்டு. ஸோ இந்த பக்கம் என்ன வரும் அப்படின்னா 1 4 வரும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 4க்கான டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு 1 4க்கான லைன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு 30 டிகிரி லைன் மேலே நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 4.
ஸோ ரிமைனிங் என்ன ஏஜ் இருக்குது அப்படின்னா 2 3 இருக்குது, 4 3 இருக்குது. ஸோ 4லேருந்து 4 3க்கு ஒரு ஆர்க்கு, 2லேருந்து 2 3க்கு ஒரு ஆர்க்கு, ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிறேன். அதில் 2ங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அதே மாதிரி 4 3 அப்படிங்கிற பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறேன். 4ங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். இதை ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட்டாக என்ன அப்படின்னா 3. அதுக்கப்புறம் 4 3 அண்ட் 2 3 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் 3. ஓகேவா? பாயிண்ட் 3 கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வெளியே உள்ள ஹெக்ஸகனை ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணிட்டேன். அந்த ரெக்டாங்கிளை தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூ மேலே ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் மேலே இருக்கிற 6 பாயிண்ட் ஏ பி சி டி இ எஃப், இந்த 6 பாயிண்ட்டையும் இந்த ரெக்டாங்கிள் மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டும் டிங்கிற பாயிண்ட்டும் 1 2 3 4 அப்படிங்கிற எட்ஜோட மிடில் இருக்குது. சரிங்களா? ஸோ 1 2க்கு ஒரு மிட் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா அது ஏ, 3 4க்கு ஒரு மிட் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா அது வந்து டி. அதுக்கப்புறம் 2லேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி 2லேருந்து பி வரைக்கும் ஒரு ஆர்க் போட்டிங்க அப்படின்னா பி கிடச்சிடும். அதே மாதிரி 3லேருந்து சி வரைக்கும் மெஷர் பண்ணி 3லேருந்து சி கிடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சி கிடச்சிடும். அதே மாதிரி 1லேருந்து எஃப்க்கு மெஷர் பண்ணி 1லேருந்து ஒரு ஆர்க் கிடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப் கிடச்சிடும். அதுக்கப்புறம் 4லேருந்து இ மெஷர் பண்ணி 4லேருந்து இ பாயிண்ட்டை மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 6 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 2 3 4க்கு மிட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 1 2ஓட மிட் பாயிண்ட் அது என்ன அப்படின்னா ஏ. அதே மாதிரி 3 4ஓட மிட் பாயிண்ட் அது வந்து என்ன அப்படின்னா டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அகெயின் நம்ம பாயிண்ட் எஃப் அண்ட் இ சி அண்ட் பியை மார்க் பண்ணணும். அதாவது 2லேருந்து பி மெஷர் பண்ணிக்கணும், 2லேருந்து ஆர் கிடச்சிக்கணும். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2லேருந்து பி அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பி பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். 3லேருந்து சி மெஷர் பண்ணி 3. இதே மாதிரி 1லேருந்து எஃப் தென் 4லேருந்து இ எல்லா பாயிண்ட்டையும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 6 பாயிண்ட்டும் கிடச்சிட்டு அந்த 6 பாயிண்ட்டை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். 6 பாயிண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 6 பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஏபி தென் பிசி சிடி டிஇ இஎஃப் அண்ட் எஃப்ஏ. இது எல்லாமே ரொம்ப தின் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல் விசிபிள் எட்ஜஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகே, 6 எட்ஜஸ் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டாப்பில் இருக்கிற இந்த குட்டி ஹெக்ஸகன், அதாவது 20 mm சைடு இருக்க இந்த குட்டி ஹெக்ஸகன் என்ன பண்ணணும் அப்படின்னா 50 mm ஹைட்டில் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம டேரெக்டாக 50 mm ஹைட்டில் அதை ட்ரா பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 50 mm ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த குட்டி ஹெக்ஸகனை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அகெயின் ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ண போகிறேன். எப்படி நம்ம பெரிய ஹெக்ஸகனுக்கு பண்ணமோ அதே மாதிரி தான். சரிங்களா? அப்புறம் இந்த ரெக்டாங்கிளை தூக்கி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹெக்ஸகனை ட்ரா பண்ணணும். ஹெக்ஸகனை ட்ரா பண்ணுறது 50 mm ஹைட்டில் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த குட்டி ஹெக்ஸகன் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் அகெயின் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த 6 கார்னர் பாயிண்ட்டும் இந்த ரெக்டாங்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் கோயின்சைட் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெக்டாங்கிளை வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு இந்த 2 ரெக்டாங்கிளும் கான்சென்ட்ரிக்காக ஒரே சென்டர் பாயிண்டில் இருக்கும். நம்ம இந்த ரெக்டாங்கிளை தூக்கி இந்த ரெக்டாங்கிளில் சேம் சென்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 50 mm ஹைட்டில் வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெக்ஸகனை ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது இந்த லைனையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் 2 ரெக்டாங்கிளுக்கும். அதாவது
வெளியே உள்ள ரெக்டாங்கிளையும் உள்ளே உள்ள ரெக்டாங்கிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குட்டி ரெக்டாங்கிள் இந்த குட்டி ரெக்டாங்கிளை தூக்கிட்டு போய் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டி ரெக்டாங்கிள் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகிடும். அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 1, 2 இந்த எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகும். அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1லேருந்து இந்த பாயிண்ட், அப்புறம் 2லேருந்து இந்த பாயிண்ட், ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா சிமெட்ரிக்கல் தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 and 2லேருந்து அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி. அதே மாதிரி தான் 3 and 4லேயும் இருக்கும். ஸோ 3 and 4லேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டேன். தென் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 1 and 4 அதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சிங்கிற பாயிண்ட்லேயே இருக்குது. அது அந்த பாயிண்டில் வரணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு அது பக்கத்தில் வரும். அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி 1 and 4லேயும் 2 and 3லேயும் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைமென்ஷன் படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேஸில் வர மாதிரி வரும். தென் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குட்டி ரெக்டாங்கிள் வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னா இது உள்ளேயே வந்துருச்சு. நம்ம இந்த ரெக்டாங்கிள் தான் வரையணும். அந்த ரெக்டாங்கிளை டேரெக்டாக தூக்கிட்டு போய் கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த ரெக்டாங்கிளை வெளியே உள்ள ரெக்டாங்கிள் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணோம். அந்த லைன்ஸ் வந்து 1, 2, 2, 3, 3, 4, 4, 1 அதில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு அப்படின்னா அந்த குட்டி ரெக்டாங்கிள் வந்துருச்சு. இந்த குட்டி ரெக்டாங்கிள்ங்கிறது இந்த குட்டி ஹெக்ஸகனை ட்ரா பண்ணுறதுக்கான நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா 50 mm ஹைட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே வரைஞ்சிருக்கோம், பேஸ்லேயே வரைஞ்சி வச்சுருக்கோம். இதை தூக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 50 mm ஹைட்டில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 கார்னரில் இருந்தும் 50 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுறேன். தென் 4th பாயிண்ட். தென் அந்த 4 பாயிண்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே அந்த ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து 50 mm ஹைட். சரிங்களா? இந்த லைனோட ஹைட் 4 லைனோட ஹைட் என்ன இருக்கும் அப்படின்னா 50 mm இருக்கும். இப்போ 50 mm ஹைட்டில் தூக்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளை தூக்கி வச்சுட்டோம். ஓகே, இப்போது இதுதான் அந்த குட்டி ரெக்டாங்கிள். இந்த குட்டி ரெக்டாங்கிள் நான் எப்படி நேம் வைக்கிறேன் அப்படின்னா 5, 6, 7, 8 அப்படின்னு நேம் வைக்கிறேன். அதாவது 1க்கு டயகனலாக இருக்க பாயிண்ட் 5, 1 இங்கே இருக்குது, அதுக்கு டயகனலாக இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா 5, 2க்கு டயகனலாக இருக்குது 6, தென் 7, 8. அது ப்ராப்பராக நேம் வச்சுக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாது. அதாவது 1, 5, 7, 3 எல்லாம் டயகனலாக இருக்கும். 1, 5, 7, 3. ஸோ 1க்கு டயகனலாக இருக்குது 5. சரிங்களா? அதுபடி நேம் வச்சுக்கணும். தென் 5, 6, 7, 8, 2க்கு 6, 3க்கு 7, 4க்கு 8 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நேம் வச்சுக்கணும். இப்போ ரெக்டாங்கிள் மார்க் பண்ணியாச்சு, ரெக்டாங்கிளுக்கு நேம் வச்சாச்சு. இப்போ 5, 6ஓட மிட் பாயிண்ட் வந்து P, 7, 8ஓட மிட் பாயிண்ட் வந்து S. அந்த 2 மிட் பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 5, 6ஓட மிட் பாயிண்ட், அதே மாதிரி 7, 8ஓட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து P, இது வந்து என்ன அப்படின்னா S. அதே மாதிரி 6, 7ல் QR அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது. 5, 8ல் UT அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். 6, 7ல் QR அந்த டைமென்ஷன் அப்படியே மெஷர் பண்ணி அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 6, 7ல் இருக்குது என்ன அப்படின்னா QR, தென் S, தென் T, தென் U. எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ 6 பாயிண்ட் கிடச்சிட்டு அப்படின்னா அந்த 6 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
நமக்கு குட்டி ஹெக்ஸகன் கிடச்சிரும். நம்ம பேஸுக்கு எப்படி ஹெக்ஸகனை ட்ரா பண்ணோமோ அதே மெத்தடில் டாப்பில் இருக்க ஹெக்ஸகனையும் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது ஏபி தென் பிக்யூ சிஆர் டிஎஸ் ஏடி யூஎஃப் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஸ்டம் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். திக் லைனை வச்சு நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ எதெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னா ஏஎஃப் ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஏபி ஃப்ரண்ட்டில் இருக்கும், இஎஃப் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஃபுல்லாக